பள்ளிக்கரணை, அப்புறம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் நம்ம உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாவை இதில் போட்டுக்கலாம். இட்லி மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. புழுங்கல் அரிசி தான், பச்சரிசி கிடையாது. கொஞ்சம் தூக்கியும் காட்டுச்சு கடாயும். இது தேங்காய், தேங்காயும் போடுவோம். ஒரு சிலர் வெங்காயம் போடுவாங்க. எங்கள் வீட்டில் வெங்காயம் போட்டால் பிடிக்காது, அதனால நாங்கள் வெங்காயம் போட மாட்டோம். பார்த்தீங்களா, நல்லா கிண்டு, நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கடாயில் விட்டாமல் வரும் சூப்பராக. தான் இதுதான் பக்குவம். இது போய் இட்லி குண்டால வச்சு வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் ஏற்றிட்டேன், அதுக்குள்ளே இது உருண்டை பிடிச்சி வச்சு இட்லி தட்டு எடுத்துகிட்டு, கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், சூடாக இருக்குது. பிடிச்சி வச்சுட்டேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு வெறும் 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். எண்ணெய்லாம் இல்லை, இது நைட் டின்னர் மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்கள். பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு சூப்பராக. இது பார்த்தீங்கன்னா உப்பு உருண்டை செஞ்சுட்டேன். இதுக்கு காம்பினேஷன் வந்து நல்லா இந்த மாதிரி மிளகா சட்னி சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி பிடிக்கிறவங்க தேங்காய் சட்னியும் சாப்பிட்லாம், வேர்க்கடலை சட்னியும் நல்லா இருக்கும். அந்த மிளகா சட்னி சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.